Good morning, Mataji. Good morning, Patu. Late. Late. என்ன சீர் கொடுக்க போகிறோமா? நீ சீர் கொடுத்துட்டோம். உங்கள் சீர் எல்லாம் வாங்கிட்டியா? எதுவும் வாங்கலை, இப்போ தான் போய் வாங்க. எத்தனை மணிக்கு வாங்கிட்டு எத்தனை மணிக்கு போகிறது? ஒரு 8 மணிக்கு போய் வாங்குவோம். வந்து அப்படியே எடுத்துன்னு போக வேண்டியது. அதுக்குள்ளே கோலத்தை போட்டு டிஃபன் செஞ்சிடறேன். டிஃபன் சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதுதான். என்ன டிஃபன்? இட்லி தக்காளி சாம்பார் வைக்கலாமான்னு பார்க்குறேன். ஓகே. ஏன்னா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அந்த எண்ணெய் பொருள்லாம் சாப்பிட்டு ட்ராவல் பண்ணாமல் இட்லியை சாம்பார் சாப்பிட்டு ட்ராவல் பண்ணலாம். ஓகே. 2 பேருக்கும் ஒரே நாள்லையா? ஆமாம். ஃபஸ்ட்டு அவளுக்கு இவளுக்கு செகண்ட். இன்னைக்கு என்னம்மா? என்னது லஞ்சு செய்யலை. யார் வீட்டில் லஞ்சு, யார் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்? நம்ம வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டு. லஞ்சு கொஞ்சம் 2 பேரும் மாற்றி சாப்பிட வேண்டியது தான். ஒருத்தி சாப்பிடலாம் கோவப்படுவாளுங்களே. பாதி வயிறாக சாப்பிட்டு இருக்க வேண்டியது தான். ஓகே. சொல்லிட்டியா 2 பேர்ட்டையும்? சொல்லிட்டியா வரேன் 2 பேர்ட்டையும்? அமலாட்ட சொல்லலை. அமலாக்கிட்ட அன்றைக்கி சொன்னது தான். இன்றைக்கி எதுவும் சொல்லலை. சீர் வச்ச ஷாப்பிங்கா? ஷாப்பிங் ஆரம்பிச்சாச்சு. இதோ வாங்கிட்டோம். வேறு எதுக்கு வாங்கணும்னு நினச்சி வந்து எவ்வளோ வைக்க போகிற? என்னது கடையே எழுதி வைக்க போகிறீங்க? பொங்கல் வைக்கிறதுக்கு அரிசி பருப்பு அதெல்லாம் வாங்குறேன். போமா? போகலாம். ட்ரெஸ் மாற்ற போறியா? போட மாட்டேன், மாற்றிட்டாங்க. ஓகே. புடைய மாற்றிட்டோம்னா கிளம்பிட வேண்டியதுதான். நான் இது கொத்தமல்லி எடுத்து வச்சுட்டேன். நான் அதுக்குள்ளே எல்லாம் காரில் எடுத்து வச்சுறேன். எந்த காரில் போகிறோம்? புது கார் தான். போமா? போகலாம். ஃபஸ்ட்டு யார் வீட்டுக்கு? ஃபஸ்ட்டு சின்ன அக்கா வீட்டுக்கு. ஏன்னா இப்படி சுற்றின்னு வரணும். அதனால் சின்ன அக்கா வீட்டுக்கு போயிட்டு பெரிய அக்கா வீட்டுக்கு வந்து நம்ம ஈஸியாக போயிட்டு ஈஸியாக வந்துடும். ஓகே. சா அப்பா டாட்டா பாய். போயிட்டு பார்க்கலாம். லஞ்ச் யார் வீட்டில், டின்னர் யார் வீட்டிலமா? லஞ்சு சின்ன அக்கா வீட்டில், டின்னர் பெரிய அக்கா வீட்டில். எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. சாமி சிலை நிறைய கோயில் குட்டி குட்டியாக இருக்கு இல்லைங்க? அது இருக்கும். அந்த சாமி சிலை எப்படி இருக்குன்னு கேட்டேன். சூப்பராக இருக்கு. அண்ணன் தம்பி இன்னொரு தம்பியை கொண்டு உட்கார வைக்கணும்னு பார்க்குறேன். நோ 2 தான். அண்ணன் தம்பி 3 பேர். இதுதான் அவங்க 2 பேரோட ஃபேவரட் ரோடு. இருந்தால் வருவாங்களா? ஆமாம். காட்டு வழி மாதிரி இருக்குல்ல. இந்த ஊர் பேர் தான் அனுமந்தபுரம். காடா இது? மம்மி ஃபஸ்ட்டு சின்ன பொண்ணு வீடா?
வந்துட்டியா? வந்தாச்சு இன்னும் 2 தெரு சுற்றணும் போல இருக்கு. எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. இதானா வண்டி பார்த்தா கண்டுபிடி. வந்து விட்டாயா? வந்து விட்டேன், இறங்க போகிறேன். பொண்ணு வீடு வந்தாச்சு. என்னம்மா பண்ணுற? இங்கேயே கடை வச்சிருக்க. அதாவது இருக்குதான்னு பார்த்துக்கிறேன். ஆண்டி தக்காளி 1 கிலோ எவ்வளோ? 15. வெங்காயம் 40. ஓகே. என்னடா அந்த கடைக்காரங்க வீட்டுக்கிட்ட வரும் அப்படிதான் வச்சிருக்காங்க இவ்வளோ பேர். இப்படியே கடையிலேருந்து வாங்கி இங்கே இறக்கிட்டியா? இதுக்கு தான் வாங்கினோம். வீட்டுக்குள்ளேயே போகல. நான் இவ்வளோ நேரமாக எடுத்துன்னு இருக்கேன். இதுவா ஒன்று எடுக்கணும்னா என்ன சோபி, என்ன சமைக்கிறேன்? சுடு தண்ணி வச்சிருக்காமா? சாப்பிட பத்தியா? Steamed fish with vegetables. ஓஹோ, Healthy family. எல்லாரும் healthy ஆ சாப்பிடுவோம். இப்போ நாங்களாம் என்ன நோயாளியா? ஹாய். ஹாய். ஓ இங்கே வச்சுட்டேன் இந்த சாப்பாடு. ரைட்டு. அம்மா இப்பதான் எக்ஸ்ப்ளோர் பண்ண. ஓ வீடியோலயே பார்த்து இப்பதான் பாக்குறியா? நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. இந்தப்பா உனக்கு தான் பாரு. ஏன் எல்லாருக்கும் கிச்சன்ல வந்து கொடுக்குறீங்க? நான் அங்க எடுத்துட்டு வரதுக்குள்ள நீங்க எல்லாம் கிச்சன். நான் உனக்காக ஸ்பெஷலா செய்யறாங்க. சக்கரை இல்லையா? அதான் உனக்கு நிறைய இருக்குல்ல. எவ்வளவு சக்கரை போட்டேன்? நான் கம்மி சுகர் தான் சாப்பிடுவேன். இப்ப ஆண்டிக்கு சுகர் தூவி விடு. நல்லா தான் இருக்கு. அம்மா கரெக்டா சக்கரை உப்பெல்லாம் பார்த்து. உப்பும் அதிகமா சாப்பிடுறாங்க, சக்கரையும் அதிகமா சாப்பிடுறாங்க. டேஞ்சரஸ் ஃபெலோ. வந்தோடனே கிச்சன்ல என்னென்ன வேலை பாக்குறாங்க பாரு. என்ன செய்ய போற? சரி இதான் செய்ய போறேன்னு கெஸ்ட்ல போய் உட்காந்துருவேன். சரி யோசிங்க என்ன செய்வாங்க. வெள்ளை சாதம் போட்டு தயிர் ஊத்தி ஊறுகாய் வச்சுதான். என்ன கட் பண்ண? சிக்கன். என்ன செய்ய போற? அது கழுவி வச்சியா? இல்ல ரோஸ்ட் பண்ணிட்டு ஏதோ ஒரு பிளைனா ஒரு ரைஸ் வைக்க போறா. எப்பா ஒன்னு ஜீரா ரைஸ் இருக்குன்னா இந்த ஹெர்பல் ரைஸ் எல்லாம் நம்ம போட்டு ஒரு ரைஸ் பண்ணுறோம். சரி உனக்கு சாம்பார் சாதம் தான் பண்ணியிருக்கணும். வெரைட்டியா பண்ணலாம்னு நினைச்சேன்ல. என்ன நானே சாம்பார் பொரியல் ஃப்ரூட். நன்றி. என்ன இங்க தனியா ஏதோ நிக்குது? ஏன்டா பயம் கொடுத்துறேன்? எனக்கு ப்ரௌனி ஸ்மெல் வந்தது. மஷ்ரூம் அவனே ஆர்டர் பண்ணவா? ஆரம்பிச்சியா? தேங்க்யூ. திருந்தவே மாட்டா சிவாஜி இவன். சண்டே சமையல் ரெடியா? சாஸ் ரெடி, சிக்கன் ரெடி, வெஜிடபிள்ஸ் சாட்டே பண்ணிட்டு ஹர்ப் ரைஸ் பண்ணா பிளேட்டிங் பண்ணிடணும். ரசம் வச்சு கூட்டு பண்ணா லஞ்ச் ஓவர். ரசம் விஷம் கொண்டுருப்பேன் உன்னை. எதுவும் நான் அதெல்லாம் பண்ணேன். அப்புறம் கார் வாங்குறதுக்கு எனக்கு கிஃப்ட்டு. கார் வாங்கினதுக்கு எங்க கிஃப்ட்டு? கார் வாங்குறது கிஃப்டா? நீ என்ன கேட்குறியோ வாங்கி தரேன். காருக்கு சன் ப்ரொடெக்ஷன் ஃபிலிம் போடல, அது வாங்கி தரியா? எவ்வளோ ரூபாய்க்கு வெயிட் வைக்கலான்னு பார்க்குறேன். எனக்கு அது ஒரு 10,000 ஆகும். நினச்சேன்டா நீ அந்த ஸ்டாச்சு அப்பா கிட்ட வாங்கிட்டேன்னு சொல்லும் போதே நினைச்சேன் வேற ஏதோ பெருசா வச்சிருக்கோம் நமக்கு. அந்த ஸ்டாச்சு அதோட 1000 ரூபாய் அதிகமாச்சு. கார் வாங்கிட்டு இப்படி ஒன்று ஒன்றா எல்லார்கிட்டையும் கிஃப்ட்டுன்ற பேர்ல வாங்குறியே, நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, ஜாலியா இருக்கு. கார்ல வரீங்களா? அப்போ உங்களுக்கு நல்லா இருக்கான்றியா? இங்க ஒருத்தனை பாரு. அதான் அவன் பிளேஸ். என்னை பார்த்துக்கிட்டே அவன் படுத்துப்பான். என்ன பிளாஸ்டிக் கேஸா? ஆமா 10 kg 16 kg 10 kg கிராஸ் வெயிட்டா 10 kg. நம்ம வீட்டில் இருக்கிறதுலாம் இப்போ வேணும்னா அது எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்கிக்கலாம். ஆனால் இப்போ இதை தான் சஜஸ்ட் பண்ணுறாங்களாம். வெயிட்லெஸ், யார் வேணாலும் ஈஸியாக லிஃப்ட் பண்ணிக்கலாம். ஓஹோ, என்ன எல்லா காய்கறியும் அங்கேருந்து இங்கே வந்துச்சு? பிளான்ச் பண்ணிட்டேன். இப்போ சாட்டே பெப்பர் சால்ட் போட்டு பண்ண போகிறேன். ஓஹோ, இது கூட கொஞ்சம் ஆரிகேனோ போட்டு பட்டரில் இப்படி சாட்டே பண்ணால் அதை சைடாக வச்சுக்கிறது. என்ன டிஷ் பேர் சொன்னேன்? பாப்பா சாட்டேட் வெஜிடபிள்ஸ். சாட்டட் வெஜிடபிள்ஸ்,
herb rice with the creamy chicken sauce and sauteed vegetables. ஓகே, இது சாஸு, அது ரைஸு, இது வெஜிடபிள், அது சிக்கன், இது சிக்கன், இது மஷ்ரூம். எல்லாத்தையும் நாங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா நான் பிளேட்டிங் பண்ணி கொடுப்பேன்னா நீங்கள் அப்படியே கலந்து சாப்பிடுவீங்க. பாஸ்தா இல்லையா, ஸ்பெகட்டி இல்லையா? இருக்கு எல்லாம் மேலே. இன்னைக்கு மெனுவில் இல்லையான்னு கேட்டேன். மெனுவில் இன்னைக்கு செய்யலடா. ஓகே, இன்னைக்கு ரைஸாக போயிடலாம். அம்மாவே சண்டே சமையல் சமைச்சு டயர்டாகி இன்னைக்கு அம்மாவுக்கு ரெஸ்ட்டா? இன்னைக்கு சண்டேவே இல்லையடா, சொல்கிறேன். இது வந்து சௌபி வீட்டு விருந்து. ஓஹோ, நான் வேற பிளான் பண்ணேன் நிறைய. அதுக்கப்புறம் அம்மாவை யோசித்தேன், அதே கறி குழம்பு மீன் குழம்புனா கண்டிப்பாக நான் எனக்கு போட்டிருக்குங்க அப்படின்னு ஆயிடும். நான் இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ், கர்ட் ரைஸ், வெரைட்டி ரைஸ்னால் நல்லா சாப்பிடுவேன்னு சொல்லி செஞ்சேன். அப்பா வருவாருன்னா இந்த மெனு இருந்திருக்காது. அப்பா வந்து வேலை இருக்குன்ட்டாரு. அப்பா வரலன்றதுனால இந்த மெனு. அப்பா வந்திருந்தா அதே சவுத் இந்தியன். என் பர்த்டே அன்னைக்கு தான் அவர் ஃப்ரீ, அன்னைக்கு நான் ஃப்ரீ இல்லை. என் பர்த்டே நீங்கள் இருக்க மாட்டியா? பாதி நாள் எனக்கு வேலை இருக்கு. நீ சாயந்தரம் தானே வருவ? ஒவ்வொரு ஈவினிங் தான் வருவான்னு இப்போ இங்கே இருக்கியா? என்ன ஹர்ப்ஸ் போட்டிருக்கேன்? இனிமேல் தான் போட போகிறேன். இப்போ வெறும் பட்டரில் கார்லிக் போட்டுட்டு கார்லிக் லைட்டாக கலர் மாறினோடனே ரைஸ் போட்டேன். நான் ஒன்று பண்ணுவா, இது பண்ணி விட்டுறதா? அதெல்லாம் ஃப்ரைட் ரைஸ் மாஸ்டர். இந்த வாக் ஈஸியாக இருக்கு. இப்போ வந்து பார்ஸ்லே கொத்தமல்லி கொத்தமல்லி இல்லைடா. ஐயோ எல்லாத்தையும் எங்கேயோ வச்சிடறேன். எங்கே வச்சேன்? பெப்பர், பார்ஸ்லி, பேசில். இதெல்லாம் தான் ஹர்ப்ஸா? ஆமாம். ஓரிகானோ இது மட்டும் பீஸா ஓசியில் கொடுத்தது இல்லை பாரு, பீஸா கடையில் பீஸா வாங்கி சாப்பிட்டு அது இருக்கா, அதனால் அது எதுக்கு வாங்கணும்னு வாங்கணும். ஆரிகானோ, இந்த வாக்கு ஈஸியாக இருக்குடா. போன ஆட்டிலாம் பண்ணுறதுக்குள்ள கஷ்டமாக இருக்குது. ஆனால் ஒன்று வாங்க வேண்டும். என்னதான் பண்ணுறீங்க ரெண்டு பேரும்? நான் எடுத்துட்டியா போட்டோ? இன்னைக்கு அப்படியே தலைகீழாக நடக்குது. ஏன் நீ பிஸியாக சமைச்சிக்கிட்டு இருக்க? எங்கே வெயிட்டிங் இன் சௌகன்யா ரமேஷ் ஸ்டைல்? அப்படிலாம் இல்லைடா. குட் மார்னிங். விழிஞ்சிருச்சா? சாப்பாடு ரெடி, எழுந்துக்கிறியா? இவனும் எழுந்துட்டான். நல்ல உறக்கமா? பொண்ணு வீட்டுக்கு வந்து நிம்மதியாக தூங்க வேண்டியது. ஒன்றுமே புரியலையா? நல்லா சுட்ட ஒயிட் சாஸ் அதை எடுத்து அப்படியே இப்படி ஊற்றி மலைச்சாரல் மாதிரி ரைஸு பக்கத்தில் அதை கொஞ்சம் தொட்டு அப்படியே கொஞ்சம் மஷ்ரூம், கொஞ்சம் வெஜிடேபிள், கொஞ்சம் சிக்கனை வச்சு சாப்பிட்டா சூப்பர் டீலக்ஸ். மியூசிக் போட்டுக்கோங்க. காலி ஆகிடும். தூக்கம் கலக்கம். தினம் அந்த மாதிரி தூக்கம் வந்து பழகிடுச்சுல, படுத்து அதான் தெரியும். மயக்கமா கலக்கம். ஒரு பைனாப்பிள் வாசனை வருது. பைனாப்பிள், அது பைனாப்பிள். பைனாப்பிள் ஒயிட் சாஸ். ஒயிட் சாஸ் சாப்பிட்டு திருப்பி தூங்கிடு. யாருக்கு? எனக்கா? ரெஸ்டாரண்ட் மாதிரி ரெடி பண்ணியிருக்காயா? மீல் பிளேட்டா? இது மீன் வச்ச மாதிரி பார்த்தேன்.
சரி பப்பிங்க வைத்த மாதிரி பார்த்தேன். ஏம்மா, அந்த கேரட்டை எடுத்து வந்து கொடுப்பேன். அது அவனுங்களுக்கு கிண்ணத்துல அப்படியே இருக்குது. உனக்கு தனியா செஞ்சு வீடியோ ப்ரூஃப் நான் வெயிட் பண்ணேன். சந்தேகப்பட்டாங்க. மீன் சாப்பிட்டு சொல்லுமா எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்கு. எது நல்லா இருக்கு? சிக்கன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கு. அம்மா அந்த கிரேவி இதோட சிக்கனு எல்லாம் கலந்து சாப்பிடணும். அதாவது இந்த ரைஸில் நீங்கள் சாப்பிட்டு காட்டுங்க. ஆண்டி இங்கே பாருங்க, இதை எடுத்துக்கோங்க. இந்த ரைஸில் இது கொஞ்சம், அப்புறம் அந்த வெஜிடபிள்ஸ்லாம் அது மேலே கொஞ்சம் ஒன்றா வைங்க, வச்சு சேர்த்து ஒயிட் சாஸோட சேர்த்து சாப்பிடுங்க. எல்லாம் ஒரே வாய்க்குள்ள போகும். நிறைய தக்காளி சரி அப்படியே ஒன்று. இங்கே பார்த்தியா எல்லார் பிளேட்டும் காலி வழிச்சு நிற்கிருக்கோம். கடைசியில் சௌபிக்கே சாப்பாடு இல்லாத அளவுக்கு காலி. நான் ஊட்டி விட்டேன். இருக்கு சாப்பாடு இருக்கு, மற்றதெல்லாம் தான் இல்லை. நல்லா இருந்துச்சா? அடுத்த வாட்டி ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் உட்காந்து சாப்பிட்ட மாதிரியே ஒரு ஃபீல். இப்போ கொஞ்சம் ப்ரௌனி கொடுத்தீங்கன்னா சே ஐஸ்கிரீம் உனக்கு இருக்க சுகருக்கு இதெல்லாம் தேவையாக ஐஸ்கிரீம் கேக் கொடுத்தீங்கன்னா இன்பமாக சாப்பிட்டு இன்னொரு தூக்கம் போடும். இப்போ இந்த வீடியோ புப்பு பார்த்தா என்ன சொல்லுவான்? நீ மட்டும் போய் சித்தி இல்லை, நீ வர வேண்டியது தானே சித்தி விட்டுக்கன்னு. நீ அவன் மட்டும் இன்னைக்கு சித்தி வரேன்னு விட்டு தான் சாப்பிட்டு நான் கோச்சிக்கிட்டேன். யார்கிட்ட பேசினேன், எனக்கு எதுவுமே தேவை கிடையாது. கூட்டம் வந்துருக்காங்க. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களா இப்போ? இப்போ எனக்கு வேலை இருக்கு. நீ ஃப்ரீயாக இருக்கியா? சௌபியை கூட்டு போ. ஓகே வரியா? பூ என்ன பூ வாங்க. ஏன் இங்கேயும் துடிச்சுக்கிட்டு இருக்கான் சொல்லு. சாப்பிட்டியா மம்மி? சாப்பிட்டியா? சாப்பிட்டுப்பா. சாப்பிட்டுட்டு ஜாலியா சீர் எடுக்கிறியா? நீங்க எல்லாமே நான் சீர் பொங்கல் சீர். ஓகே பாய். உன் ஃபேவரட் கிழங்கெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். சீருனா வைக்கணும்ல, கரும்பு மட்டும்தான் மிஸ்ஸிங். பொங்கல்னா கரும்பு தானேப்பா வைக்கணும். நீங்க கவலைப்படாத, நாங்க பொங்கல் காணும் பொங்கலுக்கு வீட்டுக்கு வரோம், கரும்பு வாங்கி வை, அங்க நம்ம கரும்பு தின்னும் போட்டி வைக்கலாம். எனக்கு முன்ன மாதிரி பல்லு இல்லைங்க, ஒரு பல்லே பிடிக்கிட்டேன். கரும்பு தின்னும் போட்டியில சார் தான் ஜெயிப்பாரு. எல்லாரும் சொல்லுவாங்க இவன் ஒல்லியா இருப்பான், ரொம்ப தோத்துருவான்னு சொல்லுவாங்க. சார் தான் எல்லா வருஷமும் ஜெயிப்பாரு. அப்படிதானே பிரியாணி சேலஞ்சையும் நான் நக்கலாக சாப்பிட்டுட்டு இருந்தேன். இவன் எங்க முடிப்பான் அப்படின்னு பார்த்தா முடிச்சுட்டான். அதெல்லாம் சாப்பிட்ற விஷயத்துல போட்டின்னு வந்துட்டு அசிங்கமாயிடும். எல்லாம் சீட்டாங்குழி வேலை பார்ப்பான். எல்லாம் என்ன பண்ணுவாங்க, கரும்பை கடிச்சு நல்லா மென்னுவாங்க. இவன் கடிச்சு அது என்னன்னா கல்லுக்கெல்லாம் இருக்கக்கூடாது, மென்று இருக்கணும். அதுதான் ரூல்ஸ்னாங்க. என்ன பண்ணுவான், டக் 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 மென்னு தும்பிடும். ஜூஸ் இருக்கா இல்லையான்னு அதை பார்க்க போறாங்க. அப்புறம் ஏன்பா மோமோஸும் பானிபூரியும் கோட்டை விட்டேன்? அது உள்ள முழுங்கி ஆகணுமே. இது வெறும் சாறு, அது சாலிட் குவான்டிட்டி. வாயடைச்சு போயிட்டான். Where is my கரும்பு? சரி ரெடியா? ரெடி வாங்கோ மாப்பிள்ளை. வந்துட்டேன். நீ சேர்ந்து ஆசீர்வாதம் பண்ணியா? வாங்கோ. அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். Happy வாங்கிக்கோங்க, பொங்கல். சந்தோஷமா ஆசீர்வாதம் இருக்கும். பண்ணுறதும் வாங்கிக்கலாம். வாங்கோ. அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் 2 பேருக்கும் சந்தோஷமா இருங்க. அடுத்த வாட்டி ஒரு குட்டியை கொடுக்கும். எல்லா ஆல்ரெடி வாட்டியும் 2 இருக்கு. ஆல்ரெடி 2 இருக்கு. வெளியில ஒரு ப்ரௌனி குட்டி இருக்கு. அது வேணாம், அவன் கொடுத்துருவான் சீக்கிரம் ஒரு குட்டி, கவலைப்படாது. ஏதோ ஒரு சின்ன ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கலோட சீர். நாங்க பொங்கல் அன்னைக்கு பார்க்க வரோம். ஓகே. தேங்க்யூ. பர்த்டேக்கு வர மாட்டியா அப்பனா? பர்த்டேக்கும் வருவேன். இது பொங்கல் ரிலேட்டட், பொங்கல் பேசுறேன். ஓகே. ஹாப்பியா? ஹாப்பி ஹாப்பி. ஹாப்பியா? ஓகே பாய்.